டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவாக நம்ம ஃபோர்த்து பார்ட்டில் இந்த டேபிளர் காலம் பாசிபிள் த்ரெட்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனைசத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ பாசிபிள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜிஎம்ஓ அந்த ஜெனட்டிக் மாடிஃபைடு ஆர்கனிசம் தான் என்ன பண்ணுது, நல்லா கவனிக்கணும். கிரியேட்டிங் நியூ ஆர் மோர் விகரஸ் பெஸ்ட், ரெண்டு புதியதோ அல்லது அதிகமான அந்த மரபொருள் ஏற்பட்ட அந்த உயிரினங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம் தான் ஆல்சோ கால்டு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ஆர்கனிசம். ஜிஎம்ஓ அதனுடைய மாடிஃபை தான் என்ன சொல்கிறோம், ஜிஇஓ. ஓகேங்களா? ஓகே. ஆர் கிரியேட்டட் பிளே ரோல் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, எதுக்கு நம்ம இவ்வளோ டைம் இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம். ஸோ அக்ரிகல்ச்சரில் ரெவல்யூஷன், ஃபாரஸ்ட்ரி, அக்வாகல்ச்சர், பிளான்ட் அண்ட் அனிமலில் டிராஸ்டிக் சேஞ்சஸ், அப்ளிகேஷன், நியூ டெக்னிக் இன்வால்வ்டு இன் திஸ் பயோடெக்னாலஜி ஃபீல்டு. ஓகே, தமிழில் உயிர் தொழில்நுட்பத்தில் நாம் புதுவிதமான யுத்திகளை கையாளும் பொழுது அது உணவுக்காக இருக்கலாம், அல்லது அதிக விளைபொருள் விற்பனைக்காக இருக்கலாம், அல்லது அதனுடைய டிசீஸ் ஐடென்டி பண்ணுறதுக்கு இருக்கலாம், ரிசர்ச் பர்பஸுக்கு இருக்கலாம், ஸோ ட்ரேட் ஒரு வர்த்தகத்துக்கு இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இந்த ஜெனட்டிக்கல் மாடிஃபைடு ஆர்கனிசம் அப்ளை பண்ணாங்க. அதர்வைஸ் கால்டு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ஆர்கனிசம். ஓகே, ஃபஸ்ட் ஒன் இஸ் அக்ரிகல்ச்சர், செகண்ட் ஒன் இஸ் ஃபாரஸ்ட்ரி, தேர்ட் ஒன் இஸ் அக்வாகல்ச்சர், பயோ ரெமிடியேஷன் அதாவதுன்னா உயிரியல் முறையில் சூடோமோனஸ் பாக்டீரியா, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சுற்றுச்சூழல் நிர்வாகம், டெவலப்டு வளர்ந்த நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வளர்கின்ற நாடுகள். ஹவவர் டெலிபரேட் அண்டர்லைன் பண்ணி ஆல்ரெடி டோல்டு, டெலிபரேட் என்றால் வேண்டுமென்று செய்வது, இன்அட்வர்ட்மெண்ட் டெலிபரேட் என்றால் வேண்டுமென்றோ, இன்அட்வர்ட்லி அப்படின்னா கவனக்குறைவாக. அப்படி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதை இந்த என்விரான்மெண்ட்டில் விடும்பொழுது என்விரான்மெண்ட் குட் நெகட்டிவ், அந்த வேர்டு கவனிங்க, நெகட்டிவ் ஈக்கலாஜிக்கல் எஃபெக்ட். ஸோ அது ஒரு எதிர்மறையான சூழலை உருவாக்கும். ஜிஎம்ஓ அதர்வைஸ் கால்டு ஜிஇஓ. ஸோ மெனி ஃபீல்ட்ஸ் produced or organized, சம்டைம்ஸ் கேர்லெஸ்ங்கிற ஒரு வேர்டுக்கு இந்த பயோடெக்னாலஜியில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்அட்வர்ட்லி ஒரு வேர்டு, வேண்டுமென்றே என்பதற்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் டெலிபரேட்லி. ஸோ வேண்டுமென்றோ கவனக்குறைவாகவோ நல்லா கவனிக்கணும். டெலிபரேட்லி நோட் பண்ணிக்கி. டெலிபரேட்லிக்கு என்ன மீனிங் சார் சொன்னார், வேண்டுமென்றோ. இப்போ வேணும்னு செய்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒருடைய ப்ரொடக்ஷன் எல்லாம் இருந்தால் அதுக்கு எகெயின்ஸ்டாக செய்வாங்க. அல்லது இன்அட்வர்ட்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இன்அட்வர்டன்ட் அப்படின்னா கவனக்குறைவாக. ஸோ நெகட்டிவ் ஈக்கலாஜிக்கல் எஃபெக்ட், இது எதிர்மறையான ஒரு சூழலை இது உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய டாபிக். த பாசிபிள் ரிஸ்க் ஜிஎம்ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரியேட்டிங் நியூ ஆர் மோர் விகரஸ், அதாவது புதிய உயிரினங்கள், அதாவது டிசீஸ் ரெசிஸ்டண்ட் நோயை அந்த உண்டு பண்ணக்கூடிய நான் பெஸ்ட் இன்செக்ட் அப்படின்னா நோய் தாக்காத அந்த இடங்கள், பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ், அது விலங்குகளாக இருக்கலாம், மற்ற மிருகங்களாக இருக்கலாம். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கொடிய உயிர்களை உருவாக்குது. அப்போ அந்த ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவது, அதுலேருந்து ஹைப்ரிட் இனக்கலப்பம் பண்ணுவது, இது எல்லாமே ரொம்ப மோசமாயிட்ருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்டர்பிங் பயோட்டிக் கம்யூனிட்டிஸ், அது உயிரினங்களில் இன்க்ளூடிங் அக்ரோ ஈக்கோசிஸ்டம் அப்படின்னா, அக்ரோ ஈக்கோசிஸ்டம்னா அந்த ஒரு விவசாய வேளாண்மை சார்ந்த ஒரு இதுக்கு தான் அக்ரிகல்ச்சர் அக்ரோ ஈக்கோசிஸ்டம்னு சொல்கிறோம். அது பிளான்ட் இருக்கலாம், அதில் பாண்ட் ஈக்கோசிஸ்டம் இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கலாம், சுகர்கேனில் எது வேணாலும் வாட் எவர். நெக்ஸ்ட்டு இர்ரிப்பரபிள் லாஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஸ்பீஷீஸ், ஜெனட்டிக் டைவர்சிட்டி வித் ஸ்பீஷீஸ், ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படி.
ஸ்பீஷீஸ்னால் இனங்கள். ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னா அந்த அந்த உயிரினங்களில் பல்வகைத்தன்மை. டைவர்சிட்டினா பல்வகைத்தன்மை. அது பிளான்ட் இருக்கலாம், அனிமல் இருக்கலாம், ஃபாரஸ்ட் ஈகோஸ்டாக இருக்கலாம், டெரஸ்ட்ரியல் ஈகோஸ்டாக இருக்கலாம், வாட்டவர். அது பல்வகைத்தன்மை. வித்தின் ஸ்பீஷீஸ்னால் அந்த இனங்களுக்குடைய, அதாவது இந்த ஸ்பீஷீஸ்னால் சிற்றிலும் பல்வகைத்தன்மை கூடியது. அதில் சரிப்படாத செயல் இதெல்லாம் என்னாகும், சரிப்படாத அதை அந்த டைவர்சிட்டியை சரி செய்யப்பட்டு அப்படி முடியாத இழப்பு சம் சேஞ்சஸ் மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுதான் வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டி வித்தின் ஸ்பீஷீஸ். நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் ரிஸ்க் ஹியூமன் ஹெல்த். இப்போ மனிதனுக்கு ஹியூமன் ரிஸ்க்குன்னா என்னது, ரொம்ப பாதிப்பு ஏற்படக்கூடியது, எது இடர்பாடு ஏற்படுத்தக்கூடியது யாருக்கு, ஹியூமன் ஹெல்த், மனிதனுக்கு இது ரொம்ப இடர்பாடு ஏற்படுத்தக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஜிஎம்ஓ என்விரான்மெண்ட் குட் ஆல்சோ ஃபார் ரீச்சிங். அப்படின்னா என்ன மீனிங்? ஃபார் ரீச்சிங்னா, ஃபார்னா ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஃபார்னா தொலைவுன்னு சொல்கிறோம்ல, அதை இந்த சென்டென்ஸில் ஃபார் ரீச்சிங் கான்சிக்வன்ஸ் அப்படின்னா, கான்சிக்வன்ஸ்னால் பெரும் பாதிப்பு அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா, என்விரான்மெண்டல் கான்சிக்வன்ஸ்னு. ஓகே, ப்ரொலிஃபரேட் பெர்சிஸ்ட் அப்படின்னா அதிகமாக பெறுவோம். அடுத்தது பெர்சிஸ்ட், அந்த ஊடுருவி செல்லும். நெக்ஸ்ட்டு அதர் ஆர்கனிசம் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர். டிஎன்ஏனா டிஎன்ஏ உள்ள இன்செர்ட் ஆகி அது போய் என்ன பண்ணுன்னா புதிய உயிரினங்களை உருவாக்கும். நியூ ஆர்கனிசம், இட் கிரியேட் ஏ நியூ ஆர்கனிசம். அந்த கிரியேட் நியூ ஆர்கனிசம் ஆனால் அது சிவியர் என்விரான்மெண்டல் டேமேஜ், சுற்றுச்சூழலை அதிகமாக பாதிக்கும். ரெகுலாரிட்டி அத்தாரிட்டிஸ் பர்மிட்டிங் ஜிஎம்ஓ என்விரான்மெண்ட்டு. இதுதான் வந்து இந்த ஜெனட்டிக் அந்த மைக்ரோ ஆர்கனிசம் என்விரான்மெண்ட்டில் என்ன ஆகுது, ரொம்ப தொலைதூர காலந்தாழ்த்துகின்ற அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அது ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த நோயை அதை என்ன பண்ணுது, பரவி தாக்குதல், டிஎன்ஏவை அஃபெக்ட் பண்ணி இன்னொரு ஆர்கனிசத்தை ஸ்பீஷீஸ் உண்டாகுது. அதுலேருந்து வரக்கூடிய ஸ்பீஷீஸ் என்ன பண்ணுது, என்விரான்மெண்ட்டில் அஃபெக்ட் ஆகும், என்விரான்மெண்ட்டில் ஒரு ஃபால் ஆகும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஓகே, அந்த ஆர்கனிசம் என்ன ஆகுன்னா, அதனால தான் அதை ஃபீல்டு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க பாரு, ஃபீல்டு ட்ரையல்ஸ்னால் அதை ஒரு களப்பரிசோதனை, அதை செக் பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் ஹெல்த் அக்ரிகல்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டாக்ஸின் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா தீங்கு உயிர் கொடுக்கக்கூடியது, பாய்சன் அர்த்தம். எங்கே, இந்த ஈகோசிஸ்டத்தில். செகண்டில் ஹெல்த்னா என்னன்னு தெரியும், நம்முடைய நலன். தேர்டு வந்து அதனுடைய பாயிண்ட் என்னன்னு தெரியும், அக்ரிகல்ச்சர். செகண்டில் ப்ரோட்டீன் டிரான்ஸ்ஃபர்டு ஜீன்ஸ், அலர்ஜி ரியாக்ஷன். அப்போ அந்த புரதங்கள்லாம் மனிதனுக்கு ஏற்படும் போது அலர்ஜிக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ஆனால் எவ்வித குறிப்பான் நாட் ப்ராப்பர்லி லேபிள்டு, எந்த விதமான குறியீடும் அதில் இல்லை அப்படின்றாங்க. நல்லா கவனிக்கணும். அந்த ஃபுட் கமோடைட்ஸில், ஃபுட் கான்சிஸ்டில் எந்த விதமான நாட் ப்ராப்பர்லி லேபிள்டு. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் பாருங்கள். டாக்ஸின் குட் இன்க்ரீஸு, இதனால் வந்து பாய்சன் அதிகமாகுது. ரெசிஸ்டண்ட் பெஸ்ட் பாப்புலேஷன் அப்படின்னா அந்த நச்சு எதிர்ப்பானத்தை இது ஏற்படுத்துது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு கிராஸ் ஸ்பீஷீஸ் பாலினேஷன் அப்படின்னா சிற்றினங்களுக்கு இடையான மகரந்த சேர்க்கை. தாவர கொல்லி எதிர்ப்பு, சரியா. கிரியேட்டிவ் சூப்பர் வீட்ஸ் அப்படின்னா, சூப்பர் வீட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோன்னா, அந்த புதியதாக அந்த மரபணுக்களை பரப்பி ரொம்ப அதிகமான பாதிப்பை உருவாக்கும். கொல்லி அப்படின்னா அதிகமான வீட்ஸை உருவாக்கும். அதனால தான் இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நிறைய விட்டிசைடு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆன்டிபயோட் பாதிப்பு ஏற்படுத்துது, பிளான்ட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஓகே, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன மீனிங், அந்த உயிர் எதிர்பொருள். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் குட் ஸ்ப்ரெட்டு பேத்தோஜெனிக் பாக்டீரியா, பாதிப்பு நோய் உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை இது ஸ்ப்ரெட் பண்ணும். ஓகேங்களா. தேர்ட் காலத்தில் பயோடெக் கம்பெனிஸ் மானோஃபலிஸ்டிக் அப்படின்னா அந்த நிறுவனம் சட்டப்படியான தனி உரிமை, மானோன்னா தனி, சிங்கிள். அடுத்தது லீகல் ரைட்ஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு காப்புரிமை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் பேஜில் படிப்பீங்க, திருநெல்வேலினா அல்வா, திண்டுக்கல்னா லாக் பூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, மதுரைன்னா அந்த மல்லி, அப்படி ஒன்றுக்கும் அதுக்கு ஒரு தனி உரிமை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓவர் ஜிஎம் சீட்ஸ் அப்படின்னா இதுதான் அந்த ஜெனட்டிக் மாடிஃபைடு ஆர்கனிசத்துடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டி குட் பி நெகட்டிவ்லி அஃபெக்டட். டெஸ்ட்ரக்ஷன் பெஸ்ட் அஃபெக்ட் ஆகுது, விட்ஸ் அஃபெக்ட் ஆகுது, காம்பட்டிங் பிளான்ஸ். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு ஜீன்,
அந்த ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க், எதிர்பாராமுடைய பாதிப்பு. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம், பெஸ்டிசைடு, ஹெர்பிசைட்ஸு ரெசிஸ்டண்ட்டு. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா தீங்கு ஏற்படுத்துகிறது, களைக்கொல்லி ஏற்படுத்துகிறது. அடுத்தது அக்ரிகல்ச்சர்லேயும் பாதிப்பு ஏற்படுத்துகிறதோட இந்த வீடியோவை நம்ம செஷன் முடிச்சுட்டு 4 வீடியோஸ் 1 by 1 ஒன்லி ஃபார் த பயோடெக்னாலஜி அண்டு how to regulation and different department DNA, RDCA, IBCA, BioBRC, 3 mark questions, and last one is a possible threats. Tabular column, what is that? Is a risk of GM. So genetic modified organisms environment affect ஆகுது, அதுக்கு ஒரு தனியாக ஒரு பேட்டன்ஸ் காப்புரிமை வாங்கியிருக்காங்க. ஸோ இதால் கிராஸ் பாலினேஷன் நடக்கும் பொழுது அதில் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் அந்த நோய் எதிர்ப்பு மரபணுகளை பரப்பி அந்த அதனுடைய கலையையும் அழிக்குது, புதுசாக உருவாக்குது. ஆனால் பொல்யூஷனும் சம்டைம் ஏற்படுறத அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய லாஸ்ட்டு செஷனாக முடியுது. தேங்க்யூ சில்ட்ரன்.